Go! Head for the rail! Keep going! Keep coming! Man overboard! அமெரிக்கா இந்த ஈரான் யுத்தத்தில் அமெரிக்கர்கள் ஒரே நேரத்தில் 3 விமானந்தாங்கி கப்பல்களுடைய குழுக்களை கொண்டு வந்து இன்றைக்கு அங்கே அந்த பகுதியில் நிறுத்தி இருக்கிறார்கள். இதுவரை அப்படி நடந்ததே கிடையாது. பல தசாப்தங்களாக இது போன்ற நிகழ்ச்சி நடந்ததே இல்லை. வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ரூஸ்டர் செய்திகளுக்காக. சர்வதேச செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். அதில் முதலாவதாக, அமெரிக்கா இந்த ஈரான் யுத்தத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த பிப்ரவரி அந்த 28ஆம் தேதியிலிருந்து இன்றைய வரை ஏன் அமெரிக்காவால் வெல்ல இயலவில்லை என்பது பற்றி ஒரு சின்ன செய்தி தொகுப்பு மாதிரி நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது குறிப்பாக ஈரானை ஏன் அமெரிக்காவால் அழிக்க முடியவில்லை, இதுதான் நாம் பார்க்க போகிறது. அமெரிக்கர்கள் ஒரே நேரத்தில் 3 விமானந்தாங்கி கப்பல்களுடைய குழுக்களை கொண்டு வந்து இன்றைக்கு அங்கே அந்த பகுதியில் நிறுத்தி இருக்கிறார்கள். அது குழுக்கள்னு சொல்லும்போது ஒரு விமானந்தாங்கி கப்பல்னு சொன்னால் அதை சுற்றி வந்து ஏகப்பட்ட டெஸ்ட்ராயர் கப்பல்கள் மற்ற கப்பல்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதனால் அந்த குழுன்னு நம்ம சொல்கிறோம். 3 விமானந்தாங்கி கப்பல் குழுக்களை அங்கு நிறுத்தி இருக்கிறார்கள். இதுவரை அப்படி நடந்ததே கிடையாது. பல தசாப்தங்களாக இது போன்ற நிகழ்ச்சி நடந்ததே இல்லை. அமெரிக்க இராணுவ சக்தியினுடைய முழு ஆற்றலும் அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதித்து குண்டு வீசி அதனுடைய முக்கியமான தளபதிகளை கொன்று தலைவரை கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அது தோற்கடிக்கப்படவில்லை என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன என்று யோசித்திருக்கிறோமா? அதாவது முக்கியமான முதல் காரணமாக இங்கு நாம் பார்ப்பது அதனுடைய பூகோள ஜாகிரபிக்கல் கண்டிஷன், புவியியல். ஹோர்முஸ் ஜலசந்தி ஒரு பக்கத்தில் அவங்களுக்கு வாய்ப்பாக இருக்குது, இன்னொன்று கடற்கரை நிலப்பரப்பு, இன்னொன்று அதாவது 2 பக்கமும் வந்து ஈரானுடைய 2 பக்கமும் உள்ள மலைகள், அப்புறம் வந்து பாலைவனங்கள், அதற்கு மத்தியில் உள்ள மிகப்பெரிய பாலைவனங்கள். இது அவர்களுக்கு வசதியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த 40 ஆண்டுகளாக அவர்கள் வலுப்படுத்தி வந்த அந்த குறுகிய பாதை, அந்த ஹோர்முஸ் பாதையை வலுப்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு காரணம், முக்கியமான காரணம்னா, 2வது காரணம் அந்த மொசைக் பிரின்சிபிள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே முன்னால் ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறோம். அதாவது அவர்களுடைய அந்த இராணுவ தலைமை என்பது ஒரு இடத்தில் இல்லை, அவர்களுடைய ஆயுதங்கள் என்பது ஒரு தலைமையின் கட்டுப்பாட்டில் இல்லை. அது எத்தனை பிராந்தியங்கள் இருக்கிறதோ அந்த 36 பிராந்தியங்களுக்கும் அங்கே வலைப்பின்னல் போல் பிரிந்திருக்கிறது. அப்படின்னு பார்க்கும் பொழுது நீ எந்த தலைவரை எங்கு நீங்கள் கொன்றாலும் அது மீதமுள்ள எஞ்சியுள்ள அந்த தலைமைகள் தன்னால் அந்த போரை நடத்தி கொண்டிருக்கும் என்கின்ற ஒரு முக்கியமான செய்தி. அப்போ அமெரிக்கா போன்றோ இஸ்ரேலுக்கோ அவர்களுக்கு ஈரானை அழிப்பதற்கான மைய இலக்கு, நியூக்ளியஸ் சென்ட்ரல் கமாண்ட் அவர்கள்ட்ட எதுவும் இல்லை. அந்த தலைவர்கள், முஸ்லீம் தலைவர்கள் வருவாங்க போவாங்க. அந்த இராணுவ சென்ட்ரல் கமாண்டுங்கிறது ஒன்று இல்லை, அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் துண்டிக்கிறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு எந்த வலைப்பின்னலும் இல்லை, பல்வேறு வலைப்பின்னல்கள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு பகுதியை அகற்றிவிட்டால் மீதமுள்ளவை சண்டையிடும். ஒரு ஆக்டோபஸ் போல அது சண்டையிடக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அந்த மறைந்த அந்த மதகுரு ஈரானிய தலைவர். அப்போ இன்னொன்று அசிமெட்ரிக் வார்ஃபேர், அதுவும் பார்த்தோம் நம்ம. அதாவது மிகப்பெரிய பில்லியன் கணக்கில் உள்ள வந்து அந்த ராக்கெட்டுகளை, ஏவுகணைகளை, இன்டர்செப்டர்களை வந்து இவங்க செலவழித்து அனுப்பும்போது இவங்க கொடுக்குற ராக்கெட்டுக்கு இவங்க சில $1000 உள்ள அந்த ட்ரோன்களை அனுப்பி
அவர்களுக்கு அந்த பில்லியன் டாலர்களை வம்பாக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அதே மாதிரி மிகப்பெரிய கப்பல்களை சின்ன சின்ன ட்ரோன்களையோ சின்ன சின்ன தோணிகளையோ வைத்து அவர்கள் அங்கே அதை செயலிழக்க செய்கிறார்கள், சேதப்படுத்துகிறார்கள். இப்போ ஒரு சண்டை நடந்ததுன்னா இவங்களுக்கு சில ஆயிரம் டாலர்கள், அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அங்கு சேதமடைகிறது என்ற அடிப்படையிலே அசிமெட்ரிக் வார் என்று அந்த விஷயத்தையும் பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான செய்தி, இதுவரைக்கு அந்த அதிகமாக பேசப்படாத செய்தியும் நான் சொல்கிறேன். பஹ்ரைனில் உள்ள அமெரிக்கா கடற்படையினருக்கு மெரைன்ஸ் அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. என்ன நிகழ்ச்சின்னு சொன்னால், அவர்களுக்கு தொலைபேசியில் வாட்ஸ்அப் மூலமாக சில செய்திகள் வந்திருக்கின்றன. நல்லா கவனிச்சிடுங்க. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க மெரைன்ஸுக்கு சில செய்திகள் வந்திருக்கு. அந்த செய்திகள் என்னன்னு சொன்னால், அவங்களுடைய யூனிட்டு, அவங்களுடைய எந்த தளத்தில் இருக்கிறாங்க, அதெல்லாம் தனித்தனியாக பேரிட்டு அந்த செய்திகள் வந்திருக்கின்றன. அப்புறம் அதில் உங்களுடைய நடமாட்டங்கள் கண்காணிக்கப்படுகின்றன, உங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் கண்காணித்திருக்கிறோம், உங்களுடைய குடும்பத்தினரை அழைத்து அவர்களுக்கு குட்பை சொல்லிடுங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இது எப்படி ஏற்பட்டதுன்னா, ஹண்ட்லா என்ற ஒரு குழு, இந்த குழு தான் ஈரானுடைய உளவுத்துறையினுடைய முன்னணியில் இருக்கக்கூடிய குழு. அப்போ அமெரிக்கா என்ன கருதுதுன்னு கேட்டிங்கன்னா, சிஐஏவுக்கு இணையான ஒரு மிகப்பெரிய குழுவாக இன்றைக்கு இந்த ஹண்ட்லா குழுவை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போது இது எப்படி இந்த மெரைன்ஸோடைய அந்த அவ்வளவு தரவுகள் எடுத்தாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு அனுப்புகிற காகிதங்கள், அவங்க எங்கேருந்து லெட்டர்கள் போடுறது, ஃபோன்கள் பண்ணுறது, பொது தரவுகள், இப்படி லட்சக்கணக்கான தரவுகளெல்லாம் திரட்டி அதை ஒழுங்குபடுத்தி கொராபரேட் பண்ணி ஒன்றோடொன்று பொருத்தி பார்த்து இந்த இவ்வளவு பெரிய உள்கட்டமைப்பை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு உருவாக்குவதற்கு 2 வருஷங்கள் செலவழிச்சிருக்கிறாங்க. அதில் அவர் சொல்கிறாங்க பாருங்கள், லிங்க்டின்ல சுய விவரங்கள், இன்ஸ்டாகிராமில் இருப்பிட சொற்கள், தொலைபேசி விளம்பரம், ஐடிக்கள், இது ஒவ்வொரு வீரரும் ஒவ்வொரு நாளும் யோசிக்காமல் கொண்டு செல்லும் மற்றும் பரப்பும் தகவல் வகைகள் திரட்டப்பட்டு குறிப்பிடப்பட்டு தொகுப்புகளாக மிகப்பெரிய வால்யூம்களாக மாற்றப்பட்டு பெரிய அளவில் வைத்திருக்கிறார்கள். இந்த ஹண்ட்லா இந்த அமைப்பு பாரசீக வளைகுடாவில் நிறுத்தப்பட்டிருந்த 2379 கடற்படையினருடைய பெயர்களையும் தொலைபேசி எண்களையும் வெளியே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த ஹண்ட்லா அமைப்பு, எங்கிட்ட இது ஒரு துளி தான், எங்கிட்ட உள்ள கடல் மாதிரி வைத்திருக்கிறதுல ஒரே ஒரு துளிதான் இது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஹண்ட்லா உண்மையில் என்ன செய்ய முடியும் என்பதை இந்த மார்ச் 26ஆம் தேதி காட்டியிருக்கிறது. முக்கியம் தோழர்களே, அதாவது ஸ்ட்ரைக்கர்னு ஒரு அமெரிக்க இராணுவத்திற்கான மருத்துவ சாதனங்களை சப்ளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் 58,000 ஊழியர்கள் இருக்கிறாங்க. உலகெங்கும் உள்ள அமெரிக்க இராணுவத்திற்கு, கப்பற்படைக்கு மருத்துவ சாதனங்களை சப்ளை செய்யக்கூடிய இந்த அமைப்பு பேர் ஸ்ட்ரைக்கர். இதில் அதிகாலை 3:30 மணிக்கு அவர்களுடைய முழு வலை அமைப்பும் நெட்வொர்க்கும் ஒரே நேரத்தில் இட் வாஸ் டெட், சாக தொடங்கி செத்து போயிட்டு, ஹண்ட்லா மைக்ரோசாஃப்ட் டியூன் மூலமாக ஊடுருவிருக்கிறது. இது நிறுவனங்கள் ஊழியர்களின் சாதனங்களை தொலைதூரத்தில் நிர்வகிக்க பயன்படுத்தப்படும் தளம் மற்றும் அதன் வழியாக ஒரு வைப்பரை அனுப்பியிருக்கிறது. அது ஒரு சாஃப்ட்வேர் வைப்பரை அனுப்பியிருக்கிறது. இந்த சாஃப்ட்வேர் ரான் சாம்வேர்னு ஒரு சாஃப்ட்வேரை சொல்கிறாங்க. அது எப்படின்னு சொன்னால் உன்னுடைய இதை முடக்கி வச்சுருக்கிறேன், நீ இவ்வளோ பணம் கொடுத்தா இதை நான் நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் பறிக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அல்ல இது. வைப்பர்னு சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் அழித்து விடும், கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிடுறது. அந்த இதிலிருந்தே என்ன டேட்டாவும் மீண்டும் கிடைக்காது. இது மூலமாக ஒரே இரவில் 79 நாடுகளில் 2 லட்சம் சாதனங்கள் அவர்களுடைய அழிந்து விட்டன. அந்த விஷயங்களை அழிச்சிட்டாங்க. அப்போது அமெரிக்க உள்கட்டமைப்பு மீது நடந்த மிக முக்கியமான சைபர் போர் தாக்குதலாக இதை பார்க்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஈரானுடைய
அந்த தளபதிகள் எல்லாம் வான்வெளி தாக்குதல் மூலமாக கொல்லப்பட்டார்கள் February 28. ஆனால் இங்குள்ள முக்கியமான புள்ளி என்னன்னு சொன்னால், அவர்கள் கொல்லப்பட்ட பின்னரும் இந்த செயல்பாடுகள் நிறுத்தப்படவில்லை. அதில் ஹண்ட்லாவுடைய தலைவரும் கொல்லப்பட்டிருக்காரு. அதற்கு பின்னும் இந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மார்ச் 26 வரைக்கும் இந்த ஹண்ட்லா அமைப்பு தனிநபர்களை சுற்றி கட்டமைக்கவில்லை. 2023 பிற்பகுதியில் தளபதிகளை விட, போர் நிறுத்தங்களை விட, போரை விடவும், போர் நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி, இந்த அமைப்பு எப்படி அந்த மொசாய்க் அந்த சிஸ்டம் இருக்கிறதோ அதுபோல இதுவும் ஒரு மிகப்பெரிய உளவு அமைப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பது இது ஒரு முக்கியமான செய்தி அவர்களுடைய வெற்றிக்கு என்பதையும் நாம் பார்க்கிறோம். இது முக்கியமான செய்தி. சரி, வேற 1-2 செய்தி, சின்ன சின்ன செய்திகளை பார்க்கலாம். நெத்தன்யாகுக்கு சரியான எரிச்சல்ங்க. அந்த ஆளுக்கு என்ன செய்யறதுனே தெரியாம இந்த இஸ்ரேலுடைய பிரதமர் என்ன சொல்றாருன்னா, பிரிட்டனை பார்த்து, பிரிட்டன் தான் சொல்றதெல்லாம் கேட்கலைங்கிறதுக்காக நம்ம ஊரில் இந்த கெட்ட வார்த்தை சொல்லி ஏதாவது ஒரு பட்டப்பெயர் வைப்போம்ல, அதுபோல் பிரிட்டனுக்கு அணு ஆயுதம் கொண்ட முதல் இஸ்லாமிய குடியரசு பிரிட்டன் என்று சொல்கிறார். இஸ்லாமிய குடியரசாம். அவன் சொல்கிறத கேட்கலைங்கிறதுக்காக இது ஒன்று. அப்புறம் ட்ரம்ப் ஒரு வேடிக்கையான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவர் தான் எப்பவும் வேடிக்கை வினோதங்களுக்கு பேர் போனவராச்ச. அவர் ஒன்று விட்டிருக்கிறார். என்னென்னா, ஈரான் நாட்டினால் நாங்கள் பட்ட துன்பம் போதும், நான் கூடிய சீக்கிரத்தில் ஹோர்முஸ் ஜலசந்தி அமெரிக்காவிற்கு சொந்தமானது என்று அறிவிக்கப் போகிறேன். எனக்கு தான் சொந்தம் அந்த ஹோர்முஸ் ஜலசந்தின்னு அறிவிக்கப் போகிறேன் என்கின்ற ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அப்புறம் அமெரிக்காவினுடைய அந்த வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ இப்போது ஐக்கிய நாடுகள் சபையை ஈரானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையில் போய் பிராது கொடுக்காரு. நீங்கள் ஒன்றுமே கவனிக்க மாட்டேங்கிங்க, சர்வதேச நடவடிக்கைகள் எல்லாம் அவன் கடல் வழியை மூடுறான், ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையை போய் இவர் கேட்குறாரு. அமெரிக்காக்காரர் இவர்கள் காலம்பூராம ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த எந்த விதமான நடவடிக்கைகளையும் மதிக்காத அமெரிக்கா இப்படியாக கேட்கிறது என்ற ஒரு செய்தி. அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, முக்கியமான செய்தி. அமெரிக்காவினுடைய வெளியுறவு துறை அமைச்சர் மார்க் ரூபியோ இப்படி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? இஸ்ரேலை எவராவது விமர்சனம் செய்தால் அவர்களுக்கு அமெரிக்காவில் நுழைவதற்கான விசா இனிமேல் கொடுக்கப்பட மாட்டாது என்று அறிவித்திருக்கிறார். எப்படி பார்த்துருக்கீங்களா? அமெரிக்கா நாடு இஸ்ரேலுடைய காலனி நாடு போல ஆகியிருக்கிறது என்ற செய்தி. அப்புறம் இன்னொன்று வருத்தமான செய்தி, நம்ம சம்பந்தப்பட்ட செய்தி அப்படிங்கிற ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு காசா போரின் போது 2596 கப்பல் ஏற்றுமதிகள் நடந்ததாக ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் தனது 42 பக்க அறிக்கையில் கூறியிருக்கிறது. அந்த அறிக்கையில் முக்கியமான கண்டுபிடிப்புகள் என்னென்னா, கப்பல் ஏற்றுமதிகளின் எண்ணிக்கை அக்டோபர் 7, 2023 முதல் 2596 ஆயுத பகுப்பாய்வுகள், அதாவது 3.9 லட்சம் இராணுவ துப்பாக்கி உதிரி பாகங்கள், 5.6 லட்சம் வெடிபொருள்கள், இப்படி அப்புறம் ட்ரோன், வார்ஹெட்ஸு மற்றும் 298 இராணுவ வாகன பாகங்கள். இதில் அரசு நிறுவனங்களுடைய பங்கு, கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசுக்கு சொந்தமான 3 நிறுவனங்கள், அம்யூனேஷன் இன் இந்தியா லிமிடெட், அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் இந்தியா லிமிடெட், இந்தியா ஆஃப்டெல் லிமிடெட், இதெல்லாம் நேரடியாக ஈடுபட்டிருக்கின்றன. அப்போது இந்த ஏற்றுமதிகள் காசாவில் இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதிமன்றத்தினுடைய எச்சரிக்கைகளுக்கு பின்னரும் தொடர்ந்தால் இந்தியா சர்வதேச சட்ட மீறல்களுக்கு இவர்களும் ஆளாகக்கூடும் என்ற அபாயத்தில் இருப்பதாக ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் குற்றம் சாட்டி இருக்கிறது. அப்புறம் இது ஒரு செய்தியா. அப்புறம் பென்குவீர்னு ஒருத்தர் இஸ்ரேலில் உள்ள ஒரு முக்கியமான அமைச்சர், அவர் அந்த கூட்டணி மாதிரி இருக்கிறதுல அவர் ஒரு அமைச்சர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு இரவிலையும்
சுமார் 30 முதல் 40 பாலஸ்தீனியர்களை நாம் கொல்ல வேண்டும் என்று பகிரங்கமாக அவர் வலியுறுத்தியிருக்கிறார் என்று. இவர்களெல்லாம் மனிதர்களா என்ன நமக்கு தெரியவே இல்லை. உலகம் முழுவதும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேலில் இந்த செய்தி வெளியே போகவில்லை என்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அப்புறம் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி, அமெரிக்க வீரர்களை கொல்லுவதற்கு அல்லது கைப்பற்றுவதற்கு $30,000 ஒவ்வொருத்தருக்கும் ஈரான் பரிசு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறது. அதாவது அமெரிக்க வீரர்களை கொன்னுட்டா ஒரு வீரருக்கு, பெண்கள் கொன்றால் அவர்களுக்கு 2 மடங்கு பரிசுகள், நாங்கள் $30,000 $60,000 நாங்கள் கொடுப்போம் என்று அறிவித்திருக்கிறது. நண்பர்கள் கவனத்திற்கு, ரூஸ்டர் செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, எங்கேருந்து பார்க்குறீங்க என்ன அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் பின்னூட்டத்தில் சொல்லுங்கள். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். எங்களுக்கு கூடுதலான நம்பிக்கையை கொடுக்கும், எங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். ஏன்னா அவ்வளவு சிரமப்பட்டு அந்த செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஒன்று. அதுபோல் நான் டெமோக்ராட்டிக் தமிழன் என்ற யூடியூப் சேனலை நடத்துகிறேன். அதில் முக்கியமாக சமூகம் சார்ந்த, சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான செய்திகளை மட்டும், விவசாயிகள், தொழிலாளர்கள், வல்லாதிக்கத்திற்கு எதிரான பெண்களுக்கான உரிமைகள் குறித்த செய்திகளை மட்டும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதற்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களிடம் பேசுங்கள். மாறுபட்ட கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கக்கூடும், அதை நாகரிகமான முறையில் பதிவு செய்யுங்கள். இந்த செய்தியுடன் இந்த செய்தி தொகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.